ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கதை பார்த்தீங்கன்னா, நாய் படாத பாடு. ஒரு தெரு நாய் சிவாலய வளாகத்துக்கு அருகே எப்போதுமே திரிந்து கொண்டிருக்கும். அது அந்த ஊரில் போடப்படும் எச்சிலை உணவுகளை சாப்பிட்டு வாழ்ந்தும் வந்தது. இப்படியாக வாழ்ந்து வந்த காலத்தில் அந்த ஊரின் சிவாலயத்தில் திருவிழா ஒன்று தொடங்கியது. அந்த ஊரில் அனைவருமே 10 நாட்களுமே விரதம் இருந்தார்கள். விரத காலங்களில் சாப்பிட்ட இலைகளை நாய்க்கு போடக்கூடாது என்ற ஒரு நம்பிக்கையில் யார் வீட்டிலேயுமே எச்சில் இலைகளை தூக்கி வெளியே போடவே இல்லை. நாய்க்கு எச்சில் இலையே கிடைக்காதால் பசி தாங்க முடியாமல் கோயிலின் ஓரத்தில் வந்து படுத்து கிடந்தது. அப்போது அந்த சிவாலயத்தில் ராமாயணம் பற்றி பேச்சாளர் ஒருவர் பிரசங்கம் பண்ணி ராமேஸ்வர தல மகிமையை விளக்கமாகவே பேசினார். அதனை அப்போது அந்த நாயும் காது கொடுத்து கேட்டதாம். ஆகா, ராமேஸ்வரத்துக்கு இத்தனை மகிமையா? எல்லோரும் போகணும்னு சொல்றாங்களே, நாமும் தான் இப்படியே எச்சில் இலையை பொறுக்கி தின்று காலத்தை கழித்துவிட முடியுமா என்ன? போகிற வழிக்கு ஒரு புண்ணியம் சேர்க்க வேண்டாமா என்று எண்ணியபடியே இன்றிலிருந்து 10 நாட்களும் விரதமாகவே இருந்து திருவிழா முடிந்ததும் கண்டிப்பாக ராமேஸ்வரத்திற்கு நடைப்பயணமாக போக வேண்டியதுதான் என்று முடிவு செய்தது அந்த நாய். தினமும் தொடர்ந்து கோயில் நடக்கும் பிரசங்கங்களை கேட்கும். நாளடைவில் அதற்கு ராமேஸ்வரத்தின் மீதான பக்தி அளவு கடந்து அதிகமானது. விரதத்தில் இருந்ததால் பசி கொடுத்த வைராக்கியம் இருப்பதால் திருவிழா முடிந்ததும் ராமேஸ்வரம் போயே தீருவது என்று உறுதியாக இருந்தது. திருவிழா 10ஆம் நாள் முறைப்படி நிறைவாகி கொடி இறக்கினார்கள். நாயும் ராமேஸ்வரம் புறப்பட தயாராகி நடைப்பயணத்தை தொடங்கியது. முதல் அடி எடுத்து வைத்த பொழுதே ஒரு வீட்டின் பின்பக்கத்தில் பொத்தென்ற ஒரு சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தால், ஆஹா, என்ன மனம், என்ன சுவை! நல்ல கறி விருந்தாக இருக்கும் போலிருக்கிறதே! நிறைய வேறு முச்சம் வைத்து இலையை தூக்கி போட்டிருக்கிறான் புண்ணியவான் என்று எச்சல் இலையை தூக்கி போட்டவன் வாழ்த்தியபடி அது வாயை வைத்தது. நல்ல வேலை, இந்நேரம் ராமேஸ்வரம் போய்ந்தால் இந்த கறி விருந்து கிடைத்திருக்குமா என்று நினைத்து கொண்டதாம். இந்த நாய் தான் நமது ஆழ்மனம். நம் மனம் இருக்கிறதே, ஆட்டம் போட எதுவும் கிடைக்காத பொழுது ரொம்ப அடக்கமாகவும் சுவாமி மீது பக்தி பண்ணுவது போலவும் நம்மை போல புண்ணியசாலி யார் இருக்கிறார்கள் என்றும் எண்ணிக்கொண்டு நல்லவன் போலவே கபட வேஷம் போடும். ஆனால் தப்பு செய்யும் வாய்ப்பு கிடைத்ததோ இல்லையோ, சாமியாவது பூதமாவது அதுக்கெல்லாம் இன்னும் வயசு இருக்குது ஐயா. இப்பவே உச்சராஜம் போட்டுக்கிட்டு திருநீர் பூசிக்கிட்டு காசி ராமேஸ்வரன் போயிட்டா வாழ்க்கை எப்போதான் அனுபவிக்கிறது எனவும் கேட்கும். ஏதாவது கஷ்டம் வந்து விட்டால் உடனே கோவில், குளம், சாமி ஞாபகம் எல்லாம் அப்போதுதான் வரும். இதுவே வாழ்க்கை சுமூகமாக ஆகிவிட்டால் பழையபடி ஆட்டம் போடிவிடும். இதுதாங்க நாய்படாத பாடுன்னு சொல்வாங்க. இழந்தது எல்லாம் நிச்சயம் கிடைக்கும், பொறுமையின் வழியை நீ முயற்சி செய்தால். பை ஃப்ரெண்ட்ஸ்.